வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். சில வீட்டு குறிப்புகள் நான் செய்து அனுபவப்பட்டதை சொல்கிறேன். எப்பயுமே நம்ம தோசை அதெல்லாம் இது பண்ணுறப்போ கம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு குளிர்காலம்னா கம்பு சேர்க்கறது, கோடை காலம்னா கேப்பை சேர்க்கறது ரொம்ப உபயோகமான ஒன்று. எல்லாருக்கும் அது தேவையானது, சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும். அதே மாதிரி இப்போ தான் வின்டர் ரெய்னியும் நம்மளுக்கு கிராஸ் ஆகிருக்கனால எல்லா பருப்புகளையும் எல்லா பொடி வகைகளையும் கொஞ்சம் சல்லடையில் எடுத்து சலித்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து திருப்பி ரீபேக் பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது வண்டு வராமல் ஒரு மாதிரி நூலாம்படையாக வரும். அது வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் செய்கிறது. ஒரு நாளைக்கு எடுத்து எல்லா பாட்டிலையும் எடுத்து உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு நல்லா அந்த பருப்பு அந்த பொடி வகைகளை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஈவன் மஞ்சள் கூட, மஞ்சள் பொடி, சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி கூட நம்ம எல்லா பருப்பு வகைகள் பொடி வகைகள் எல்லாத்தையுமே நல்லா சலிச்சுட்டு ஒரு தடவை நல்ல வெயில் வருதுனால வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா திருப்பியும் அந்த பக்குவம் மாறாமல் அப்படியே இருக்கும். இது நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் அப்ளை பண்ணி பண்ணுறது. அது மாதிரி இது முருங்கை மரத்தில் சம்மரில் அரிப்பூச்சி பார்த்ததே கிடையாது. வின்டரில் வரும், மழை சீசனில் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கீழ் பகுதி பூரா பயங்கரமாக அரிப்பூச்சி வந்துருச்சு. காலெல்லாம் அரித்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அதுக்கு நான் ஊருக்கு போயிருந்தனால வந்தவுடனே எங்கள் சார் ஏகப்பட்ட அரிப்பூச்சி வருது, வீட்டுக்குள்ளே பூரா வருது, பார்த்துருன்னாரு. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டேன் பயங்கரமாக. அதில் நிறைய இது இறந்து தான் போச்சு. கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஜீவனை நம்ம விதைக்கக்கூடாது தான். ஆனால் அதால் வரக்கூடிய அந்த அரிப்பு தாங்க முடியலைனால நல்ல நான் அப்படியே தெளித்து விட்டதுனால நிறைய அரிப்பூச்சி இறந்துருச்சு. இப்போ வெயில் அதிகமாக அந்த வாடை, அந்த ப்ளீச்சிங் பவுடரோட வாடைக்கு எல்லாமே செத்து போய் திருப்பியும் இப்போ தான் முருங்கையில் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற கொய்யா மரத்தையும் நல்லா போட்டு வாங்கிருச்சு. அவ்வளோ இலையும் அரைச்சி போட்டுருச்சு. இப்போ எல்லாமே அந்த பூச்சி பூரா நல்லா அந்த வெயிலுக்கும் அதே சமயம் அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கும் இறந்து போச்சுனால இப்போ அதில் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கொய்யாவும் அந்த முருங்கையும் கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் அரிப்பூச்சி பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் முதல்ல ப்ளீச்சிங் பவுடரை முதல்ல ஒரு பேக்கெட்டுக்கு எடுத்து நல்லா தூவி விட்டுருங்க. அது பூராமே இறந்து போயிடும். கொஞ்சம் எண்ணெயில் தள்ளி விட்டிங்கன்னா காலையில் உரசாமல் துணியில் காயப்படுற துணியில் ஏறாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. இது நான் என் வீட்டில் செஞ்ச ஒரு வைத்தியம், அவ்வளோதான். இந்த சக்கரவள்ளி கிழங்குலேருந்து எல்லா காய்கறிகளையும் நம்ம இந்த பெட்டிகளில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிறது வேண்டாங்கிற அந்த காய்கறிகள் கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கும். இந்த பீட்ரூட் கூட கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும். எல்லாமே கொண்டு இந்த மாதிரி செடியில் வச்சு தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா திருப்பியும் அது பூஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவரைக்காய், இந்த மிளகாயோட விதையை பூரம் போட்டு கரெக்டாக அது செடி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இருக்க மிளகாய் செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது எனக்கு லேட் ஆகுதுனால, நான் ஊருக்கெல்லாம் போனதுனால கொஞ்சம் தண்ணி வாட்டம் கம்மியாக இருக்கனால இப்போ தான் பூ வருது மிளகாயில். இதெல்லாம் அவரைக்காய், வாடி போன அவரைக்காய். இது சக்கரவள்ளி கிழங்கு. அது எல்லாமே கிழங்கை கொண்டு போய் ஊண்டி வச்சிட்டோம்னா தன்னால் அது செடி வர ஆரம்பிச்சிடும். தண்ணி வாட்டம் சத்தான மண் மாத்திரம் அதுக்கு தேவை. இந்த தேங்காய் நார் பூரா வீட்டில் உரித்து போடுறோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுறணும். அது மாதிரி கடலை சீசன் இப்போ நல்லா இதுவாக இருக்குது. வெங்காயம் நல்லா இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் ஆனது இல்லை. இந்த தோலை நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, தோலை புடச்சி எடுப்போம் இல்லையா, அந்த தோல் அதோடு சேர்ந்து அதை புறமே செடியில் நம்ம புடச்சி விட்டோம்னா அதுலேயும் அது நல்லா அந்த வெங்காயம் பூரா நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். பூண்டு அதே மாதிரி தோல் நல்லா புடச்சி எடுக்கிறப்போ அதை கொண்டு போய் நம்ம அந்த செடியிலேயே நம்ம புடச்சி விட்டோம்னா இல்லை அந்த தோலெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டோம்னா கொஞ்சம் உயிர் இருக்கிறது அது வெங்காயம் முளைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே தான் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் உங்களுக்கு ஒரு உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி மாத்திரம் எல்லா செடிகளுக்கும் இந்த வெயிலுக்கு அடிக்கடி ஊற்றுறது ரொம்ப தேவை. ஜீவராசிகளுக்கும் வைக்கணும், பறவைகளுக்கும் வைக்கணும்.
எல்லாத்துக்குமே தண்ணி தாகம். ஸோ என்னுடைய இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவுகளை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் பெல் ஐக்கானை அமைக்கிட்டிங்கன்னா எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு என்னுடைய பதிவை முடிக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.